வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன தெரியுமா? பர்சனாலிட்டி டைப்ஸ் மேட் ஈஸி. இப்போ நாம் 100 பேரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கும் 100 குணநலன்கள் இருக்கும். அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பார், அவர் என்ன சொல்லுவோம்? ஆனஸ்ட்னு சொல்லுவோம். ஒருத்தர் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவராக இருப்பார், அவர் என்ன சொல்லுவோம்? ஷைன்னு சொல்லுவோம். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா இருப்பாங்க, அவங்கள என்ன சொல்லுவோம்? அரகட்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த லெசனில் 10 சர்ச் பர்சனாலிட்டி டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னது? ஏர்லி பேர்டு. ஹூ இஸ் அன் ஏர்லி பேர்டு? இவங்க வந்து காலம்பரை சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் முன்னாடி ஆளாக இவங்க இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 3, நேரம் தவறாமையை, இந்த பஞ்சுவாலிட்டியை வந்து கடைபிடிப்பாங்க. லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். எங்கள் அப்பா வந்து காலம்பரை சீக்கிரமே எந்திரிச்சிருவார். ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் முன்னாடி ஆளாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான நேரத்துக்கு, அந்த பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரம் தவறாமையை அவர் கடைபிடிப்பார். மை ஃபாதர் இஸ் அன் ஏர்லி பேர்ட். மை ஃபாதர் இஸ் அன் ஏர்லி பேர்டு. மை ஃபாதர் இஸ் அன் ஏர்லி பேர்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பிஸி பீ. இவர் யாரு? எப்பயுமே ரொம்ப சுறுசுறுப்பா துருன்னு சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? பிஸி பீன்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். எங்களுடைய மேனேஜர் வந்து எப்பயும் சுறுசுறுப்பா இருப்பார், ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, துருன்னு இருப்பாரு. அவர் மேனேஜர் இஸ் அ ரியல் பிஸி பீ. அவர் மேனேஜர் இஸ் அ ரியல் பிஸி பீ. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். என்னது? நம்பர் 3, லோன் வுல்ஃப். இவங்க யாருப்பா? தனிமையா தான் வாழ்வாங்க, தனிமையா வாழறதுக்கு தான் இவங்க பிடிக்கும். சரி, தனிமையா வாழறது மட்டும் இல்ல, வேலை பார்க்கறதுனா கூட தனியாக தான் வேலை பார்ப்பாங்க, யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் யாரு கூடயும் சேராம தனியாக இருக்கிறத ரொம்ப 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 விரும்புகிற ஆட்களை தான் லோன் வுல்ஃப்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவ வந்து தனிமையாக தான் வசிக்கிறா, வேலை பார்க்கறதும் தனியாக தான் வேலை பார்க்குறா, யாரை பற்றியும் அவருக்கு அக்கறை இல்லை, யாரை பற்றியும் அவ கவலைப்பட மாட்டா. ஷீ இஸ் அ லோன் வுல்ஃப் and she doesn't care about anyone. She is a lone wolf and she doesn't care about anyone. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். காப்பி கேட். காப்பி கேட்னா யார் தெரியுமா? மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே ஈடுச்சாங்காப்பி அடிக்கிறவங்கள தான் காப்பி கேட் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவ வந்து ஒரு சரியான ஈடுச்சாங்காப்பி அடிக்கிறவ. நான் என்ன செய்யறேனோ அதை அப்படியே ஈடுச்சாங்காப்பி அடிக்கிற மாதிரி பண்றா. She is a real copycat. She exactly does what I do. She is a real copycat. She exactly does what I do. Next பார்க்க போறோம். நம்பர் 5, chicken hearted. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, தொடநடுங்கின்னு, அதை தான் இங்கிலீஷ்ல சிக்கன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவன் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சான், அவன் தைரியமா இருக்கிற மாதிரி பாசாங்க பண்ணான், ஆனா அவன் உண்மையிலேயே ஒரு சரியான தொடநடுங்கி. He pretended to be brave, but he is a real chicken-hearted fellow. She pretended to be brave, but he is a real chicken-hearted fellow. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, cold fish. நல்லா கவனிங்க, cold fish. இவர் யாருங்க? எந்த விதமான உணர்ச்சியும் இவருக்கு இருக்காது, அப்படியே இருந்தாலும் வெளியில தெரியாது. ஒரு அச்சமோ அல்லது ஒரு கோபமோ துக்கமோ ஆசையோ கவலையோ பயமோ எதுவுமே இவருக்கு இருக்காது, அப்படி இருந்தாலும் வெளியிலே தெரியாது. லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த வயதான மனிதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எந்த உணர்ச்சியும் இருக்காது, எந்த உணர்ச்சியும் வெளியில காமிச்சுக்க மாட்டாரு, அவர் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. The old man is a real cold fish. I never saw him laugh. The old man is a real cold fish. I have never seen him laugh. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். டாப் டாக். டாப் டாக்னா யாரு? ஒரு நிறுவனத்துல இல்லாட்டி ஒரு கம்பெனியில ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளை டாப் டாக்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவ வந்து வயசுல ரொம்ப சின்னவ, ஆனா அவளோட கம்பெனில அவ ஒரு மிக உயர்ந்த பொறுப்புல இருக்கா. She is young, but she is a top dog in her company. She is young, but she is a
top dog in her company. Next பார்க்க போறோம். Number 8, dark horse. Darkனா கருப்பா இருக்கிற, ஹார்ஸ்னா குதிரை. ஸோ கருப்பு குதிரைன்னு எடுத்துக்கூடாது. இந்த டார்க் ஹார்ஸ் அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? இவற்றை நிறைய திறமைகள் இருக்கும். இந்த திறமைகள்லாம் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும், வெளியிலேயே தெரியாது. அதாவது ஹிடன் டேலண்டட் பர்சனை டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவற்றை நிறைய திறமைகள் இருக்கு, ஆனா எல்லா திறமைகளும் வெளியில தெரியாது, உள்ள மறைஞ்சிருக்கும். அவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு, ஆனா யாருக்குமே தெரியாது. He is a dark horse. He earns a fortune, but nobody knows. He is a dark horse. He earns a fortune, but nobody knows. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஃபார்ச்சூன்னா அதிர்ஷ்டம்னு எடுத்துக்க கூடாது, நிறைய பணம் செல்வம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 9, ஹாக் ஐடு. ஹாக்குனா கழுகு, ஐடுனா கண்களுடையன்னு அர்த்தம். அதாவது கழுகின் கண்களை போல கூர்மையாக இருக்கிற. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கழுகு வந்து வானத்தில் ரொம்ப உயரத்தில் பறந்துட்டு இருக்கும், ஆனால் அதோட இறை பிரே தரையில் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அப்போ மற்றவங்க எல்லாரோட பார்வைக்கும் தப்பாத ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவங்க வந்து மிஸ் பண்ணிட மாட்டாங்க. கூர்ந்த கண் பார்வையுடையன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த தொடர்வண்டியோட ஓட்டுநரோட கூர்ந்த பார்வையினால ஆயிரக்கணக்கான பயணிகளின் உயிரை அவர் காப்பாத்தினாரு. A hack-eyed loco pilot saved the lives of thousands of people. A hawk-eyed loco pilot saved the lives of thousands of people. So loco pilotனா யார் அவரு? அந்த தொடர்வண்டி இயக்குறவர்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். ஓல்டு ஃபாக்ஸ். ஓல்டுனா வயதான, ஃபாக்ஸ்னா குள்ள நெறி. ஒன்றும் இல்லை, தமிழ் சொல்லுவோம் இல்லையா, பழந்துன்னு கொட்டப்பட்டன்னு. ஒரே துறையில நீண்ட நெடிய அனுபவம் மட்டும் இல்லை, அதுல தந்திரமான, மற்றவங்களை எப்படி ஏமாத்தலான்னு தெரிஞ்சிருக்கிற பழந்துன்னு கொட்டை போட்டவரை தான் ஓல்டு ஃபாக்ஸ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவர்கிட்ட ஜாக்கிரதையாரு. அவர் வந்து அந்த துறையில பழந்துன்னு கொட்டை போட்டவர், தந்திரம் மிக்கவர். தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எப்படி வாங்குறதுங்கிறது அவருக்கு எப்பயுமே நல்லாவே தெரியும். Beware of him. He is a sly old fox. He always knows how to get what he wants. Beware of him. He is a sly old fox. He always knows how to get what he wants. My dear viewers, types of personality made easy. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.